அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை இப்போது பரவலாக அண்ணாமலை அவருடைய பேச்சு, அவர் தோத்துட்டார், எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பார், இதெல்லாம் இந்த மாதிரி அவரை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் ஒரு சம்பவமும் தமிழகத்தில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஆடு அது கழுத்தில் அண்ணாமலை அவர்களுடைய ஃபோட்டோ மாட்டி நடு ரோட்டில் வெட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அரசியலில் இந்த மாதிரியான செயல்களை செஞ்சிட்ருக்காங்க. சரி, இது என்ன உண்மை, அவர் தோத்துட்டார் அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. 2014, 19, 24 இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 தேர்தல்கள்லையும் எந்த மாதிரியான வாக்குகள் இருந்தது, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ சதவிகிதம் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. திமுக பார்த்திங்கன்னா 27.18, 2014, 19 பாருங்கள் 33.52, 24 26.93, 33 இருந்தவங்க 26க்கு வந்திருக்காங்க. அதிமுக அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். 44.92 2014, 19.39 19, 24 20.46. அதுவே பாஜக 14 5.56, 2019 3.62, இப்போது 24 11.24. ஒரு மாநில தலைவர்னால் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நம்ம போன வருஷம்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது போன வருஷம் மீன்ஸ் கடந்த எலெக்ஷனில் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கூட்டணி இருந்தது, அவங்களுடைய சதவிகிதம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது அதிமுக கூட இருந்திருந்தால் ஜெயிச்சிருந்திருக்கலாம், இன்னும் நிறையா சீட்டுகளை வாங்கியிருந்திருக்கலாம், 30-35 சீட்டெலாம் வந்திருக்கும், இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேச்சு இருக்குது. என்ன ஒரு டேட்டா பேஸில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவர் மட்டுமே பார்த்தா 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் வாங்காத ஒரு சாதனை தான் அவர் பண்ணியிருக்காரு பாஜகவில். சேகர் பாபு அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனி மனிதனாக போய் நின்னால் அவர் செல்லா காசாயிருவார், அவருக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்பா, அவர் கட்சியில் வந்ததுனால மட்டுமே கிடையாது, அவர் ஆல்ரெடி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். எப்படி இவர் அப்படியே 19ல் இவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சரும் அதே மாதிரி தான் அண்ணாமலையை கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் கனிமொழி அவங்க பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாரும் என்ன அப்படின்னா, அவருடைய வளர்ச்சி டேட்டா பேஸில் பார்க்கும்போது தெரியுது, அதை ஏற்றுக்க முடியல. இதுதான் இன்றைய பாஜகவுடைய நிலைமையாக இருக்குது. அதே மாதிரி பதவி விலகணும் அவர் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. அவர் என்ன ஏதாச்சும் பொறுப்பில் இருக்காரா? இவரை மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் பதவி விலகிட்டாரே, இவரும் விலகணும், தோல்விக்கு ஒரு சீட்டு கூட வாங்கலை, தோல்விக்கு பொறுப்பேற்று அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? இவ்வளோ வளர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது எதற்கு அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் தெரியாமல் அவரை வளர்ச்சியை கண்டு தான் அவர் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது உள்ளே தெரியும், இருந்தாலும் அது தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிற வேலைகளை தான் இப்போது மற்ற கட்சிகளெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.